அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் வெற்றி மீது வெற்றி வந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு பகை கிரகமான செவ்வாயும் 4-9க்கு அதிபதியான சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் இருப்பதால் தொழிலில் ஏற்றமும் இறக்கமும் வந்து கொண்டே இருக்குங்க. அஷ்டமத்து கேதுவால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டுங்க. எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால என்ன ஒரு செயல்பாடுகளை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. ராசி அதிபதி சனி பகவானாக இருப்பதால அந்த அளவிற்கு பெரிய தொல்லைகள் இல்லை என்றாலும் கூட எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. அதே போல குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கும் போது சற்று எச்சரிக்கையாகவும் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்குள்ள சனியோடு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையினுடைய விளைவாக உங்களுடைய மனதில் பல குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் இரண்டு விதமான எண்ணங்கள் தோன்றி பல குழப்பத்தை உங்களுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. பணப்புழக்கம் குறையுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாதுங்க. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுங்க. உடன்பிறப்புகள் கூட பகையாக மாறுவாங்க. அந்த அளவிற்கு இந்த செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்குங்க. இதன் காரணமாக ஒரு சில பிழைகள் உத்தியோகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிழையின் காரணமாக மேலதிகாரிகள் உங்களை கண்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய மனதில் தேவையில்லாத வருத்தங்கள், இந்த வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட தோன்றலாங்க. இது மாதிரியான தேவையில்லாத வீண் அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. வரவுக்கு மிஞ்சிய செலவு இருக்குங்க. இந்த வரவுக்கு மீறிய செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. வீட்டில் உபயோகப்படுத்தும் மின் சாதன பொருட்கள் அடிக்கடி பழுதாவுங்க. அதனால் விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க சனி பகவான் வழிபாடும் அங்காரக வழிபாடும் அவசியம் தேவைங்க. அப்படி நீங்கள் சனி பகவானையும் அங்காரக வழிபாடும் செய்வதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள், தேவையில்லாத இடையூறுகள், மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் வக்ரம் அடைகிறாங்க. இந்த விளைவாக பிள்ளைகளுடைய வழியில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாணம் மற்றும் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு வரும் கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை, அதுவும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல அதே நேரம் அஷ்டமாதிபதியாக புதன் விளங்குவதால அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா கெட்டவன் கெட்டுட்டில் கிட்டுட்டும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் வரலாங்க. குறிப்பாக புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைத்து சாதித்து கொள்ள இருக்கீங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பணிபுரிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பதான் ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும்
இருந்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை எந்த விதத்திலும் சனி பகவான் தடை செய்ய மாட்டார் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு. அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது நன்மைதாங்க. இதனால பொருளாதார நிலை உயர இருக்குது. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து உள்ளத்தை மகிழ வைக்க இருக்குதுங்க. இந்த புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்க இருக்குது. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிக்கு அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதால உங்களுடைய முயற்சிகள்ல எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து உள்ளத்தை மகிழ்விக்க இருக்குதுங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. அசையா சொத்துக்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசினியர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. இந்த லாபத்தால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நீங்க கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு கல்வி வளர்ச்சி என்பது திருப்தி தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்குங்க. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உள்ள இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லது இல்லைங்க. பணப்புழக்கத்தில் தடை ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கல் ஸ்தம்பித்து நிற்குங்க. எதையும் நின்று திட்டமிட்டு செய்ய இயலாது. வாசல் தேடி வந்த வரன்கள் முடிவாக திரும்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகம் தொழிலில் உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. பெரிய மனிதர்களுடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. தனக்கு தானே எதிரி என்ற நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் எல்லா விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காமல் மனக்கலக்கம் ஏற்படலாங்க. இதையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமா இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்குதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே ராமபிரான் வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.